الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் சிறப்பிற்குரிய அருள் நிறைந்த ஒரு மாதத்தை நிறைவு செய்யும் வண்ணமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இந்த பெருநாள் தொழுகை என்கிற இந்த வணக்கத்தில் ஈடுபட்டவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தை பொறுத்தமட்டில் பல்வேறு வகையான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். உலகம் என்பது நாம் வாழக்கூடிய இந்த நிலப்பரப்பு பூமி மட்டுமல்ல, இந்த பூமியை கடந்து ஒட்டுமொத்த புரிந்து கொள்ள முடியாத எண்ணிலடங்காத எல்லை இல்லாத மாபெரும் பிரபஞ்சம், இவை அனைத்தையுமே அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஏற்ற இரக்கங்களோடு பல்வேறு வகையான நோக்கங்களோடு அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த எல்லா படைப்புகளிலும் சிறந்த ஒரு படைப்பாக, தலைமையேற்று நிர்வகிக்கக்கூடிய ஒரு படைப்பாக, நம்முடைய தேவைக்கு ஏற்ப திறமையாக பயன்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு சிறந்த ஒரு படைப்பாக மனிதர்களாக இருக்கிற நம்மை அல்லாஹ் படைத்திருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் பாருங்கள், நமது வசதிக்கு ஏற்ப அதை நாம் மாற்றிக்கொள்ளலாம். இந்த நிலம் நமது தேவைக்கு ஏற்படும் போது வீடுகளாக மாற்றிக்கொள்கிறோம், நமது தேவைக்கு ஏற்ப தோட்டங்களாக மாற்றிக்கொள்கிறோம், நமது தேவைக்கேற்ப தொழுமிடங்களாக மாற்றிக்கொள்கிறோம். இந்த நிலம் மட்டுமல்ல, ஒரு பறவையை அல்லது ஒரு தாவரங்களை, மரம் செடி கொடிகளை அனைத்தையுமே எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய இணையதளம், நாம் பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் போன் அல்லது இன்னும் எண்ணற்ற பல்வேறு வகையான நவீன தகவல் வசதி தொழில்நுட்ப சாதனங்கள், இவை அனைத்துமே நமது தேவைக்கு ஏற்ப அவை வடிவமைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப எல்லாமே மனித தேவைகளுக்காக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடும் போது, மனிதர்களாக இருக்கிற நாம் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு படைப்பாக நம்மை படைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். மற்ற எல்லா படைப்புகளுமே உங்களுக்காக அவை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, வசப்படுத்தப்பட்டிருக்கிறது. வசப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், நம்மை விட பலசாலியாக இருக்கிற ஒரு மாடு, நம்மை விட பலசாலியாக இருக்கிற ஒரு யானை, நம்மை விட பலசாலியாக இருக்கிற கடலில் வாழக்கூடிய பல்வேறு வகையான உயிரினங்கள், மனிதனுடைய சில முயற்சிகளால், சில பயிற்சிகளால் நமக்கு அது கட்டுப்பட்டு நடக்கும். நம்மை மீறி நடக்காது. மீறி நடக்கிறது என்றால் சில நேரங்களிலே விபத்துக்களாக மாறும். ஆனால் எல்லாமே நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு இயற்கையான ஒரு ஈர்ப்பு ஆற்றல், காந்த சக்தி, ஈர்ப்பு சக்தி, அதன் மூலமாக இன்றைக்கு மனிதன் எவ்வளவு வகையான சாதனைகளை செய்கிறான். சூரியனுக்கு அருகில் சென்று சூரியனை ஆய்வு செய்யக்கூடிய, நிலவிற்கு சென்று நிலவை ஆய்வு செய்யக்கூடிய, செவ்வாய் கிரகத்திற்கு சென்று அதை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய, அப்ப ஆய்வு செய்ய முடியும் என்கிற ஒரு ஏற்பாடு இருக்குதா இல்லையா? அங்கு சென்று நாம் கண்டுபிடித்த அந்த நவீன சாதனங்களை சுழல வைக்க முடியும் என்று புரிந்து கொள்கிறானா இல்லையா? எந்த ஒரு படைப்பும் மனிதனை நமக்கு ஏற்ப இயக்கலாம் என்று எந்த படைப்பாவது நினைக்கிறதா? வீட்டில் 6 கோழிகளை வளர்க்கிறோம், பூனைகள் செல்ல பிராணிகளாக இருக்கிறது, ஆடு மாடுகள் இருக்கிறது. ஒரு இடத்தில் ஒரு 50 மாடுகள் சேர்ந்து ஒரு 10 குடும்பத்தை வைத்து மேய்த்து கொண்டிருக்கிறதா? தீனி போட்டு நிர்வகித்துக் கொண்டிருக்கிறதா? எத்தனை ஆயிரம் மாடுகள் இருந்தாலும், ஆடுகள் இருந்தாலும், பறவைகள் இருந்தாலும், தோட்டங்கள் இருந்தாலும், மனிதன் தான் அதை பயன்பெறுகிறான், மனிதன் தான் அதை நிர்வகிக்கிறான்.
எந்த படைப்பும் நம்மை நிர்வகிக்கவில்லை. ஏனென்றால் அல்லாஹ் அப்படி படைக்கவில்லை. நம்ம நினைக்கிறோம் நம்ம வச்ச மரம், நம்ம வச்ச ஆடு, நம்ம வளர்க்கிற கோழி என்று நாம் இல்ல. அல்லாஹ் அப்படி வைக்கல. அவைகளை அல்லாஹ் கட்டமைக்கப்பட்டதாக வச்சிருக்கிறான். நம்மை எதிர்த்து நடக்காது, நமக்கு மீறி நடக்காது. அப்ப ஏன் அல்லாஹ் அவைகளை நமக்கு படைச்சிருக்கிறான்? நம்மளை ஏன் படைச்சான் அப்படின்னா, மறுமைதான் வாழ்க்கை. இந்த உலகம் என்பது வாழ்க்கையே இல்லை. இந்த உலகம் என்பது வாழ்க்கை கிடையாது, மறுமைதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக நம்மை நாமே சிறிது சிறிதாக மேம்படுத்தி கொண்டே இருக்கிறோம். மறுமை விசாரணைக்கு பிறகு சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ மக்கள் செல்வார்களா இல்லையா? அதுதான் உண்மையான வாழ்க்கை. இந்த மேலப்பாளையத்தில் வாழுவதோ, திருநெல்வேலியில் வாழுவதோ, தமிழ்நாட்டில் வாழுவதோ, இந்தியாவில் வாழுவதோ அல்லது இந்த பூமி பந்தில் வாழ்வதோ இது வாழ்க்கை இல்லை. நான் சொல்லவில்லை. நாம் குர்ஆனை கையில் வைத்திருக்கிறோம் இல்லையா? அந்த குர்ஆன் மூலமாக அல்லாஹ் நம்ம இடத்தில் பேசுகிறான். ஒமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லைப் வ லஹ்வ். இந்த உலகம் வீண் விளையாட்டை தவிர வேறில்லை. வ இன்ன தாரல் ஆகிரா, மறுமைதான் லையல் ஹயவான் வாழ்க்கை. இந்த உலகத்திற்கு வாழ்க்கை என்கிற பெயரை அல்லாஹ் பயன்படுத்தவே இல்லை. மறுமைதான் வாழ்க்கை. அந்த மறுமை என்கிற வாழ்க்கை சிறப்பாக, கண்ணியமானதாக, மரியாதைக்குரியதாக அமைய வேண்டுமானால் ஒரு 80 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில், இந்த ஊரில், இந்த வீட்டில், இந்த மஹல்லாவில் வசிக்கிறோம் இல்லையா? கடந்து செல்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு நடவடிக்கையும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் அமைய பெறும் போதுதான் மறுமை என்கிற உண்மையான வாழ்க்கை கண்ணியத்திற்குரியதாக, சிறப்பிற்குரியதாக அமையும். இன்றைக்கு வாழக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் வாழுகிறோம், சம்பாதிக்கிறோம், ஜாலியாக இருக்கிறோம், அனுபவிக்கிறோம், நினைத்ததெல்லாம் செய்து விடுகிறோம், வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக வாழ்ந்துட்டோம் என்று நினைக்கிறோம். இல்லை, இதற்கு பேர் வாழ்க்கை இல்லை. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் மறுமை வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறோம். நம்ம செய்யற ஒவ்வொரு நடவடிக்கை இருக்குது இல்ல, வாழல்ல. வாழ்க்கைக்கான நல்லதை தீர்மானிக்கிறோம், கெட்டதை தீர்மானிக்கிறோம். கடந்த கால வரலாறுகள் குர்ஆன்ல முழுவதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். எத்தனை வரலாறுகளை படிக்கிறோமோ அல்லது கேட்கிறோமோ அல்லது வாசிக்கிறோமோ அது கதைகள் அல்ல, வரலாறுகள் அல்ல. அதுபோல நீங்கள் இங்கு கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். ஃபிரௌனுடைய வரலாற்றை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். அது ஒரு புராண கதை போல நினைக்கிறோம். மூசா நபியின் வரலாற்றை ஏதோ பிரம்மாண்டமான ஒரு சினிமாவை போல கதை கேட்கிறோம். இல்லை, சத்தியம், யதார்த்தம். எப்படி? மூசா நபியை போல வாழ்ந்து மறுமை என்கிற வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள். ஃபிரௌனை போல வாழ்ந்தால் நரகத்தை தான் நீங்கள் தங்குமிடமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். எதை முடிவெடுக்க போகிறீர்கள்? இது அல்லாஹ் நமக்கு வைக்கக்கூடிய பாடம். அவன் எகிப்தில் வாழ்ந்தான், ஃபிரௌன். மூசா நபி எகிப்தில் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நாம் திருநெல்வேலியில் வாழுகிறோம், அவ்வளவுதான். கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எல்லா படைப்புகளையும் பாருங்கள். இப்ப பாருங்க, மைதானத்தில் எத்தனை பிள்ளைங்க சவுண்ட் கேட்குது. இந்த பிள்ளையாவே இருக்குமா? நம்மை போல ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்துருமா இல்லையா? நாம ஒரு காலத்தில் இப்படியேவா இருந்தோம்? தாடி மீசையோடைய உலகத்துல இருந்தோம். ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி எப்படி இருந்தோம் எல்லாரும்? நம்ம வாப்பமா அன்னைக்கு திடல் எல்லாம் பள்ளியாசல கூட்டு போவாங்க, இல்ல பெருநாள் சொல்லி ஒரு வகையை கொண்டாடி இருப்பாங்க. இன்றைக்கு அந்த தாய் தப்பையில் எங்க போனாங்க? மறுமை பயணத்திற்கு போய்விட்டார்கள். இன்னொரு 50 வருஷம் கழிச்சு நாம கண்டிப்பா இருக்கவே மாட்டோம். இந்த மைதானத்துல இன்னைக்கு இருக்கிற ஒருத்தர் கூட 2126ல ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா இருக்க மாட்டோம். எல்லாரும் எங்க போயிருவோம்? மறுமைக்கு போய்விடுவோம். அப்ப நாம் என்ன தயார் செய்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. ஃபிரௌன் வாழ்ந்தான், மறுமைக்கு போய்விட்டான். மூசா நபி வாழ்ந்தார்கள், மறுமைக்கு போய்விட்டார்கள். என்ன இங்கிருந்து மறுமைக்காக எடுத்து செல்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. அப்ப நாம் இந்த உலகத்தில் ஆயுள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நாம், இந்த உலகம் என்பது வாழ்க்கை அல்ல, மறுமைதான் வாழ்க்கை. அந்த மறுமை என்கிற வாழ்க்கையை தோல்வியாக அமைத்துக் கொள்வதா, வெற்றியாக அமைத்துக் கொள்வதா, ரெண்டுமே நம் கையில் தான் இருக்கிறது. இன்றைக்கு வாழக்கூடிய நம் கையில் அல்லாஹ் கொடுத்து விட்டான். நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்காக அனைத்தையும் வசப்படுத்தி வச்சிருக்கிறேன். உன்னால இதை பயன்படுத்தி மறுமை வெற்றியை தீர்மானிக்க முடியுமா? முடிச்சுக்க. இதை தப்பா பயன்படுத்தி மறுமை தோல்வியை முடிவு பண்றியா? முடிவு பண்ணிக்க. நீ உலகத்துல உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள். இது அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அடிப்படையான பாடம். அப்ப எல்லா படைப்புகளும் நமது தேவைக்காக, நாம் மறுமை என்கிற வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். இதை முஸ்லிம்கள்
புரிந்திருக்கிறோமா என்றால் இந்த புரிதலில் தான் மிகப்பெரிய ஒரு தொய்வு பல காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டியாக குர்ஆனை வழங்கி இருக்கிறான். அந்த குர்ஆனை புரிந்து வாசிக்கக்கூடிய முஸ்லிம்களாக எவ்வளவு பேர் இருக்கிறோம்? உண்மையில் குர்ஆனை புரிந்து வாசிக்கக்கூடிய மக்களாக இருந்தோம் என்றால் மனிதனாக பிறந்தவர் அத்துணை பேருக்கும் வழிகாட்டியாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கான வேதம் அல்ல, அது கால்நடைகளுக்கு உரியதில்லை, மற்ற படைப்புகளுக்கு உரியதில்லை, மனிதனுக்கு உரியது. மனிதனுடைய வழிகாட்டியாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதில் யார் ஏற்று நடக்கிறோமோ அவர்கள் முதன்மையான மக்களாக இருக்கிறார்கள். அந்த முதன்மையான மக்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் குர்ஆனை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? இன்றைக்கு பெரும்பாலும் பாருங்கள், அதை வெறுமனே ஓதுவதற்காக மட்டுமே பயன்படுத்துகிறோம். அல்லாஹ் ஓதுவதற்கு சொன்னதற்கு காரணமே புரிந்து கொள்வதற்கு தான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், முதல் வசனம் சொல்கிற வார்த்தை என்ன? படைத்த உமது இறைவனின் பெயரால் படியுங்கள். படைத்த உமது இறைவன் சொன்னாலே நீ அப்துல்லாவா இருக்கிறியா, இஸ்மாயிலா இருக்கிறியா, இப்ராஹிமா இருக்கிறியா, நீ இப்படி வர்றதுக்கு காரணம் நான். இது அல்லாஹ் சொல்றான். அப்ப சிந்தித்து பாரு, எதுக்கு வந்திருக்கிற? ஒரு தாய் மடியில் குழந்தை பிறந்து 2 மாதம் 3 மாதம் இருக்கிறது. அதற்கு அந்த தாயை தவிர வேறு உலகம் அதற்கு தெரியாது. ஏன்? கண்ணை திறந்த உடனேயே ஒரு முகத்தை பார்க்கிறது, ஒரு சப்தத்தை கேட்கிறது, ஒரு நறுமணத்தை உணர்கிறது. இதுதான் என் உலகம் என்று புரிந்து கொள்கிறது. இதே அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்கிறான், படைத்த உமது இறைவனின் பெயரால் குர்ஆனை படி. நான் உன்னோடு பேசுகிறேன், உன்னை கொண்டு வந்தவன் நான், உன்னை அடையாளப்படுத்தியவன் நான், உனக்கான வாய்ப்பை தந்தவன் நான். எனது பெயரால் நீ குர்ஆனை படி. குர்ஆனை படித்தால் தான் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள முடியும். குர்ஆனை படிக்க வேண்டும். வெறுமனே பொருள் தெரியாமல், வழிகாட்டுதல் தெரியாமல், புரியாமல் ஓதுவதல்ல, மந்திரம் அல்ல அது. குர்ஆனை ரப்பு என்னிடத்தில் பேசுகிறான், அவனது பேச்சை காது தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி நான் அல்லாஹ்வோடு உரையாட வேண்டும். அப்படி எத்தனை முஸ்லிம்கள் குர்ஆனை உரையாடி கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். வெறுமனே ஓதுவது ஓதுவது என்று நினைக்கிறோம். ஓதுவது என்கிற அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கவில்லை. ஓதுவதுதான் நோக்கம் என்றால், வெறும் மந்திரம் தான் நோக்கம் என்றால், அபூ ஜஹல் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் அவனது தலைமையில் அல்லாஹ்வின் தூதரை, சஹாபாக்களை எதிர்த்து போரிட்டு இருக்கவே மாட்டான். ஏன்? ஓதுறது அவனுக்கு ஒரு கஷ்டம் இல்லையே. இன்னைக்கு இருக்கிறான்ல யூத நாடு இஸ்ரேல், இவனுக்கு ஓத தெரியாதா? குர்ஆனை ஓத தெரியுமா தெரியாதா? ரொம்ப சூப்பரா ஓதுவான். அவன் பேசுற அரபியை கவனிங்க, அரபி மொழி தான் பேசுறான். இன்னொரு மொழி இருக்கிறது, அது நமக்கு புரியாது. ஆனால் அவனது நிலப்பரப்பில் அவன் அரபி மொழி சாதாரணமாக பேசுகிறான். பல யூதர்களுக்கு அரபி மொழி கரை கண்டவர்களாக இருக்கிறார்கள். பல அரபு நூல்களில் யூதர்கள் ஆய்வு செய்து எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள், அறிஞர்களாக இருக்கிறார்கள். அவனுக்கு கஷ்டமா? ஓதுறது கஷ்டமா? குர்ஆனை ஓதுனா இந்த அளவுக்கு பெருசு நடக்குமா உலகத்துல? ஓதுறது அல்ல விஷயம், அது சொல்லக்கூடிய பாடம். அதனால்தான் 23 ஆண்டுகள் மிக கடுமையாக அல்லாஹ்வின் தூதரை எதிர்த்து போராடி செத்தாலும் பரவாயில்லை, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவன் நின்றான். காரணம் என்ன? இது ஓதுவதல்ல பிரச்சனை, வாழ்க்கை மாற்றம். அல்லாஹ் என்னோட பேசுகிறான் என்றாலே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டாலே, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டும் என்பது அதில் அடிப்படையாக வந்து விடுகிறது. அப்போ குர்ஆன் என்பது ஓதுவதல்ல, அதை புரிந்து அதன் அடிப்படையில் வாழ்வது. இன்றைக்கு நாம் அதை புரிந்திருக்கிறோமா என்பதால் மிக முக்கியமானது. இந்த ரமலான் சொல்லக்கூடிய பாடம் இதுதான். ரமலானுடைய அடிப்படை உயிர் நாடிய இந்த குர்ஆன் தான். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதத்தில் தான் மக்களுக்கு நேர் வழிகாட்டியாக இருக்கிற குர்ஆன் அருளப்பட்டது. தெளிவான சான்றுகளை உள்ளடக்கிய சத்தியம் எது, அசத்தியம் எது என்று பிரித்து காட்டக்கூடிய தெளிவான சான்றுகளை உள்ளடக்கிய குர்ஆன் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது. மனிதர்களே, மக்களே, கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு அழகிய அறிவுரை வந்திருக்கிறது. வஷ்ஷிஃபா, உங்களுக்கு ஒரு நிவாரணம், மருந்து, அதாவது நோய் நிவாரணம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மருந்து, அற்புதமான மருந்து வழங்கப்பட்டிருக்கிறது, முஃமின்களுக்கு அருளாக வழங்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான். முஸ்லிம்களில் பலர் குர்ஆனை அது மந்திரமாக பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு நிலையில் இருக்கிறோம். அல்லாஹ் அந்த நோக்கத்திற்கு பயன்படுத்தவில்லை. வாழ்க்கை என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, எதற்காக 80-50 ஆண்டுகளை நாம் இந்த உலகத்தில் கடந்து கொண்டிருக்கிறோம், எதற்காக மனைவி, கணவன், பிள்ளை, பெற்றோர், அண்ணன், தம்பி, நேர்மை, சத்தியம், தொழில், வாக்குறுதி, வாக்கு மீறுதல், இப்படி எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் வைத்திருப்பதற்கு காரணம்
குர்ஆன் பேசுகிறது, உன் வாழ்க்கை சொர்க்கம் அல்லது நரகம், நீ முடிவு செய்து கொள். குர்ஆனை படித்து உன்னை நீ சரி செய்து கொள், சொர்க்கத்திற்கு செல்லலாம். குர்ஆனை படித்து நீ புறக்கணித்தால் நரகத்திற்கு செல்லலாம். நீ உனது வாழ்க்கை முடிவு செய்து கொள் என்று அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கிறான். ஆகவே இந்த ரமலான் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான உயிர் பாடம், குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு அல்லாஹ் சொல்கிற அடிப்படையில் அமைய வேண்டும். நாம நினைக்கிற அடிப்படையில் அமைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் குர்ஆனோடு உள்ள தொடர்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மாதம் நாம் குர்ஆனை தொழுகையில் கேட்டிருப்போம், பலர் நிறைய ஓதி இருக்கலாம். இந்த ஓதுதல் என்பது ரமலானுக்கு பிறகு ஒரு 6 நோன்பு கழிச்சு அதை கத்தவஸ் பண்றது அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தரவே இல்லை. குர்ஆன் என்பது கத்தோஸ் பண்றதுக்கோ அல்லது இறந்து போனவர்களுக்கு நன்மையை சேர்ப்பித்து வைக்கக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் சொல்லவில்லை. அவரவர் வாழ வேண்டும். இறந்து போன பிறகு சேர்த்து வச்சு அவர் சொர்க்கத்திற்கு போயிடுவாருன்னா அப்படி எல்லாத்துக்கும் வாழ வேண்டிய ஒரு நிலை அல்லாஹ் தர தேவையில்லை. ஹலால் ஹராம் பேணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற ஆளுக்கு பூரா ஓதிருங்கப்பா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க என்று அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். அவரவர் வாழ வேண்டும். வழங்கப்பட்ட இந்த வாழ்நாளை சரியான முறையிலே அவரவர் புரிந்து வாழ வேண்டும். அந்த சரியான பாடத்தை சொல்லித் தருவது குர்ஆன், குர்ஆனுடைய செயல் வடிவமாக இருக்கிற ரசூல். நாம் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நமக்கு இந்த பெருநாள், இந்த ரமலான் சொல்லித் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம். குர்ஆனை இந்த மாதத்தோடு முடித்துக் கொள்ளாமல் ரமலானுக்கு ஒரு முஸ்லிம், ரமலான் அல்லாத காலத்திற்கான ஒரு முஸ்லிம் என்று வாழாமல் வழங்கப்பட்ட ஆயுட்காலம் அனைத்திலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய அந்த ஒரு மக்களாக முஸ்லிம்களாக வாழ வேண்டும். அல்லாஹ் இதைத்தான் நமக்கு அடிப்படையான நோக்கமாக குர்ஆன் பாடமாக சொல்லி தருகிறது. இதை புரிந்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.